என்ன பைக்குன்னு சொல்லி ஸோ இங்கே இப்படி எழுதி எடுத்துருவாங்க. ஸோ 1 2 28 சைன் பைக்கை தூக்குறதுக்கு வந்துடுறேன். உங்களுக்கு சொல்றதை விட வந்து அவங்களுக்கு தெரியும் நான் மூடி வச்சிருக்கேன் பைக்கை. ஸோ பைக் டெலிவரி எடுக்கிறது பெருசாக எடு பண்ணுற ஐடியா உண்டு. பட் எடுத்தீங்கன்னா 9 லட்சம் ஸோ எதை எடுத்தாலும் ஒரு 9 லட்சம் மாதிரி இருக்கும். ஸோ 200 கொஞ்சம் கூட வரும். ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் வந்து ஒரு பைக் பிளாக் அப்டேட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பாதில் திருக்கோயிலில் இருக்கும். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் இருக்குங்க காட்டுறேன். அப்படி இந்த பக்கம் காட்டுறோம். ஸோ அப்படியே காட்டு இந்த பக்கம். ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் நம்ம வந்து பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. நான் நாளைக்கு எடுக்கிறது ஐடியா. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் இருக்கிற காரணத்தால் அது வெள்ளிக்கிழமை டைம் எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு டிலே ஆகும். அந்த ஒரு காரணத்தால் இப்போ வந்து பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அது வந்து பைக் டெலிவரி எடுக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 2 மணிக்கு தான் வரும். அது இந்த வீடியோ வந்து நம்ம பைக் ஷோரூமுக்கு போகிறோம். நான் எல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். பைக்கில் என்ன பைக் எது என்ன இது எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பைக் எடுக்கிற ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இல்லை பைக்கில் ப்ரைஸில் பார்ப்போம். ப்ரைஸை பார்த்துட்டு எந்த ஷோரூம் இந்த லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம். ஸோ அடுத்த பைக் டெலிவரி வீடியோ வந்து சரியா 4 மணிக்கு வந்துடும். ஸோ புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு தட்டி விடுங்க. நம்ம பொறுத்து டக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு பேசிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க வந்து இப்போ ஒரு 10-12 மணிக்கு போக வேண்டியது நேரம் ஆயிடுச்சுது. பாவம் இப்போ வந்து சரி ஒரு 11 மணி ஆகுது. போயிட்டு அங்கே போய் பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். பட் இன்னைக்கு வந்து டெலிவரி எடுக்கிற வீடியோ இன்றைக்கி வராது. ஸோ செம பைக் ஒன்று கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும். நான் அந்த பைக் டீட்டெயில்ஸை பைக் ரிவ்யூ பற்றி பைக் எடுத்து இப்போ பேசுகிறேன். சரி வாங்க அப்படி வீடியோ போயிட்டு பெங்களூர் போய் காசு எடுப்பேன். காசு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு பைக்கில் டீட்டெயில்ஸ் அப்படி இப்படி எல்லாத்தையும் பேசுவோம். ஸோ பைக் டெலிவரி வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வரா நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு போயிட்டு நான் எடுத்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாளைக்கு போடுவேன். ஸோ நாளை அன்றைக்கி தான் பைக் டெலிவரி வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸை பார்ப்போம். என்ன இவ்வளோ ப்ரைஸ், ஸோ என்னென்ன பைக் இருக்குது, ஸோ உங்களுக்கு சூட்டபுள் ஆகிற நம்ம என்னென்ன பைக் நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படி வீடியோ முடிக்கிறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு மார்னிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன். அந்த போட்ட வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்குள்ள நம்ம பைக் டெலிவரி எடுக்கிற ஐடியா தான். பட் என்ன செய்யற சில காரணங்கள் ஓன கொஞ்சம் சுதப்பிட்டாருன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி 7 மணி ஆகுது. ஸோ இந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமனை. ஸோ மருதமனையிலேருந்து அதாவது வந்து ரசாத் மோட்டார்ஸ் உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியாது நினைக்கிறேன். ஸோ நம்ம பைக் டெலிவரி எடுக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிற பைக்கெல்லாம் மூடியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எடுக்கிறதுக்கு ரசாத் மோட்டார்ஸ்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன பைக் எடுக்க போகிறேன், ஏது பைக் எடுப்பேன், எந்த டீட்டெயில்ஸ் பண்ணால் அப்படியே கொடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஜப்பான் பைக் தான் எடுக்கிறது பார்த்துருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற அதாவது நமக்கு இருக்க பட்ஜெட்டை பொறுத்து தான் பைக் எடுக்கிற ஐடியாவில் இருந்தும் கிட்டத்தட்ட பைக்கெல்லாம் முடிஞ்சு சைன் எல்லாம் பார்த்து முடிஞ்சு அதுக்கு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அதாவது டெலிவரி எடுக்கிறது தான் ஃபுல்லாக முடிச்சுக்கோங்க. நான் கூட பேச விரும்பலை, கொஞ்சம் ஓனரோட பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விப்ளாக்கை முடிப்போம். பைக் டெலிவரி வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துருவேன். ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணுங்க வீடியோவில். அதுக்கு கூட கட்டி முடிச்சாங்க. தமிழில் இருக்கிறாங்க படிங்க. சைன் பைக்கை தூக்குறதுக்கு வந்துடுறேன். இல்லையா
இப்போ அங்கே ஓனர் இருப்பாரு, ஓனர்கிட்ட பேசாமல் பைக் எடுத்துட்டு போகுதுங்கிறது லேட் ஆயிடுச்சு எனக்கு முன்னாலே. ஸோ வணக்கம். கிட்டத்தட்ட நான் எடுக்க வந்த பைக் வந்து உங்களுக்கு சொல்றதை விட வந்து அவங்களுக்கு தெரியும், நான் மூடி வச்சிருக்கேன் பைக்கை. ஸோ பைக் டெலிவரி எடுக்கிறது பெருசாக எடு பண்ணுற ஐடியா உண்டு, பட் என்ன செய்யறது, சில காரணங்களாக எடுக்க முடியல. நான் வந்து பார்த்த பைக் வேற, ஸோ நம்ம கொடுத்த பைக் வேற, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவர்கிட்ட அதை கேட்டுருவோம். ப்ரோ என்ன ஆச்சு சொல்லுங்க பைக். என்ன ப்ரோ நீங்க வாரன்னு சொல்லியிருந்த அப்புறம் லேட் ஆயிட்டீங்க வர்றதுக்கு. வேற கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு அந்த வந்த கஸ்டமரை தட்டி விட இல்லாதானே, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதை விட பெட்டரான பைசிக்கல் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஒரு விதம் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நம்பரை போடுறோம். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஜப்பான் பைக்ல எல்லா பைக் செய்யறாரு. ஸோ எனக்கு இந்த பைக் ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருக்கு. பட் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவரே பொறுப்பு எடுத்திருக்காரு. சரிங்க, பைக் எடுத்துருவோங்கிறது கூட பேசல. உங்களுக்கு 100% இந்த கடை உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தோட கொடுப்பாங்க. பைக் நிச்சயமா மறக்காம இந்த பைக் வந்து பாருங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போங்க. பைக் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாருங்க, ஃபுல்லா எல்லாமே கேடிஎம் தான். ஸோ என்எஸ் பைக் செய்யறது இல்லை ப்ரோ, என்எஸ் பைக் செய்யறது இல்லை, ஃபுல்லா எல்லாம் கேடிஎம் டூக் அப்படியே தான் செய்யறாங்க. ஜப்பான் பைக் செய்யறாங்க. ஸோ உங்களுக்கு அன்ரெஜிஸ்டர் பைக் ஒன்று இருக்கு, ரெஜிஸ்டர் பைக் நானும் இங்கே இருக்குது. சரிங்க, அப்படியே பைக் எடுத்துருவோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம எடுக்க போற பைக் வந்து இந்த பைக் தாங்க. ஸோ உங்களுக்கு கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சிருக்கோம் என்ன பைக்னு சொல்லி. ஸோ இங்கே இப்படி எழுதி எடுத்துருவாங்க. ஸோ 1 2 3. ஸோ என்ன பைக்? R1 V3. ஸோ மான்சர் எடிஷன். ஸோ நம்ம பிடிச்ச பைக் உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அதை பற்றி நான் வேற ஒரு ரிவ்யூ கொடுத்துருவேன். ஸோ இந்த பைக் தான் எடுக்கப்புறம் நம்ம டிராவல் வீடியோ தான் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த பைக் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கல்முனையில் ரசாத் மோட்டார்ஸ். நம்பர் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறேன். ஸோ அதை வந்து கண்டினியூ பாருங்க. சும்மா சரி இந்த பைக் வந்து பார்த்துட்டு போங்க. நல்ல பைக் இருக்கு. எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அப்படியே எல்லாம் ஒரு கேடிஎம்மே இருக்குது. எல்லாம் அப்படி ஒரு ரேஞ்ச் கலரில் செம்ம கலரில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு எடுத்தீங்கன்னா 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம் 9 லட்சம். ஸோ எதை எடுத்தாலும் ஒரு 9 லட்சம் மாதிரி இருக்கும். ஸோ 200 இருக்கு, 200 கொஞ்சம் கூட வரும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா 390, அதாவது 125 இருக்கு. ஸோ இந்த கைவிலங்கு 125 இருக்கு. ஸோ இதில் ப்ரைஸ் வந்து 12 லட்சம். உங்களுக்கு சாவியில் நான் ஒன் பண்ணி காட்டுவேன். ஃபுல்லாக எல்லாமே டுக் தாங்க. வந்து பாருங்க, சும்மா வந்து பார்த்துடுங்க. ஓனர் தான். சரியா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 7:30 ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அதாவது நான் திருக்கோயிலேருந்து வரீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு நேரம் உங்களுக்கு தெரியும், ரசாத் மோட்டார்ஸ் இங்கே போட்டிருப்பாங்க. அப்படி மருதமுனையை தாண்டி 10-15 மீல் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. ஸோ நீங்கள் காத்தாங்குடியிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரசாத் மோட்டார்ஸ் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் அவங்களோட கடை லோகோ. உங்களுக்கு தெரியும். டைம் வந்து சரியான டைம் ஆச்சு. செம்ம பைக் கொஞ்சம் இருக்கு இந்த கடையில்.